இவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான மாநிலங்களுக்கு எதிராக இவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களை எல்லாம் எப்படி நாம் எதிர்ப்பது அப்படிங்கிறத பற்றியும், மாநில சுயாட்சியால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் மாநில சுயாட்சியை பற்றி முழுமையாக இனி வரக்கூடிய காணொலிகளில் பேச போகிறோம். இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த முதல்வராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக ஒரு கும்பல் அவதூறுகளை பரப்பிய வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்புன்னு எல்லா துறைகளிலும் ஒரு முன்னோடியான மாநிலமாக இருக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டிற்கு கலைஞர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு வன்மத்தோட ஒரு சில கூட்டம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறது. வேறு விதமான டேட்டாவுமே இல்லாம வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடிய பாசிச கும்பலுக்கு எதிராக ஒட்டுமொத்த டேட்டாவையும் கையில வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பேசக்கூடாதுங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுது. எனவே தொடர்ச்சியாக